ஆனா இப்ப அந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் பரபரப்பா இருக்கோ இல்லையோ, நீங்க தான் அதை மிகவும் பரபரப்பா ஆக்கிட்டு இருக்கீங்க. டே ஒன் டேவா விசிகா விஜயோட பிரச்சனை தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கருத்தா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜயோட அரசியல் வருகை அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சி, ஒரு புதிய கட்சியின் வருகை பற்றி ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் நீங்க தான் ஒப்பீனியன் சொல்லணும். தேர்தல் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் என்ன முடிவு செய்யறாங்க, இறுதி தீர்ப்பை எஜமானர்களாகிய மக்கள் தான் சொல்ல முடியும். அதை பற்றி இன்னொரு கட்சியுடைய பொதுச் செயலாளராக நான் கருத்து கூறுவது நாகரிகமாக இருக்காது என்று நினைக்கிறேன். 2026 அரசியல் களம் எப்படி இருக்கு? இதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி பணியாற்ற போகுது? தேசிய ஜனநாயக கூட்டணி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்க வகிக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளுகின்ற மக்கள் விரோத திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த நல்லாட்சியை உருவாக்குவோம். தேர்தல் கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கான 2026? இல்ல, எங்க கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுகவோட செயல்பாடு இப்ப எப்படி இருக்கு? அவங்க இப்போ புதுசா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டங்கள் ரகலைகள் எல்லாம் நடக்குது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது பழனிசாமி என்றைக்கு அந்த கட்சியை அபகரித்தாரோ அன்றிலிருந்தே இந்த ரகலை எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. வெளியில தெரியாம இருந்துச்சு. இப்ப கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வர மாதிரி இன்றைக்கு அதெல்லாம் வெளியில எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. 2020 தேர்தலை முன்னிட்டு நீங்க கட்சியில ஒன்னா சேர்ற மாதிரி இல்ல, அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைங்கிறது தான் உண்மையான அம்மாவின் தொண்டர்களின் விருப்பம். ஒரு சிலர் சுயநலத்தால அதுக்கு தடையா இருக்காங்க. உறுதியாக அந்த தடைகள் எல்லாம் விலகி அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இந்த இரட்டைகளை வழக்கு இப்போ வரப்போகுது, அது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் ஏதாவது பேச போறாருன்னு சொல்றாங்க. இல்ல, நீதிமன்றத்தில் வழக்கு வந்திருக்கு. நீதிமன்றம் நல்ல முடிவு எடுக்கணும்னு நம்புறோம். இரட்டைகளை மறுபடியும் எடப்பாடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, நீதிமன்றம் நல்ல முடிவு எடுக்கும் என்று நம்புகிறோம்.